ஆனால் காலம் வந்துவிட்டது கார்த்திகேயா. நீ கைலாயம் வந்து உன் தந்தையை சந்திக்க வேண்டும். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். பார்வதி தேவியார் கூறுவது அனைத்தும் உண்மை. இது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று. நீ செல்லும் காலம் வந்துவிட்டது. தங்கள் கட்டளையை ஒரு பொழுதும் மீற மாட்டேன். நான் நிச்சயம் செல்வேன். ஆனால் இன்று கூறியது போல் இனி எப்பொழுதும் கூறாதீர்கள். தாயிற்கும் புதல்வனுக்குமான உறவு என்றும் முறிந்து விடாது. அது ஆத்ம பந்தமாகும். தாயே, நான் மகாதேவரின் புதல்வன் என்ற உண்மையை இன்று அறிந்தேன். ஆனால் ஒரு உண்மை என்றும் நிரந்தரமானது. தாங்களே என்னுடைய தாய். என்னுடைய தாய் என்றும் தாங்களே. இந்த பிரபஞ்சம் கார்த்திகேயனை கார்த்திகை தேவியின் புதல்வனாகவே காணும். வாருங்கள் தேவி. மிக்க நன்றி. தங்களுக்கே நன்றி கூற வேண்டும். ஏனெனில் தாங்கள்தான் எங்களுக்கு இவ்வுலகின் மிகப்பெரிய அருளாம் தாய்மையை அளித்தீர்கள். பார்வதியின் ஆயுதம் அவளது கைகளில் வந்துவிட்டது. இனி அவள் அந்த ஆயுதத்தை நமக்கெதிராக பயன்படுத்தும் முன்பாக நாம் அந்த ஆயுதத்தை முறியடிக்கும் திட்டத்தை தீட்டியாக வேண்டும். நான் திட்டம் தீட்டுவதில்லை சும்பா, தாக்குதல் தான் நடத்துவேன். என்ன தாக்குதல்? நான் தாரகாசுரன். அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி நான் ஆயுதமாக்குவேன்.
யுத்தத்தில் யாராலும் என்னை தோற்கடிக்க இயலாது, எவராலும் இயலாது. இந்த தேவர்களின் ஆயுதத்திற்கு பதில் என்னிடம் உள்ளது. உனது இல்லத்திற்கு உன்னை வரவேற்கிறேன். இதுதான் கைலாயம், யோகிகளின் புண்ணிய பூமி, மகாதேவரின் இல்லம், உன்னுடைய இல்லம். மகாதேவர் உன்னுடைய தந்தை. அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். உன் பிறப்பின் நோக்கத்தில் வெற்றி அடைவாய். உனது தாயுடன் வந்திருக்கிறாய். உனது பயணம் நிச்சயம் இனிதாய் அமைந்திருக்கும். ஆனால் கைலாயம் வந்ததும் உனது பயணமானது முடிவடைந்து விடவில்லை. இங்கிருந்தே உனது புதிய மார்க்கம் ஆரம்பமாக உள்ளது. கார்த்திகேயா, இங்கு வா. அனைவரையும் அறிமுகம் செய்து வைக்கிறேன். உன்னை பார்த்தது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது கார்த்திகேயா. உன் வருகைக்காக வெகு காலம் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாராயணரே, மகாதேவர் என்னுடைய பயணம் ஆரம்பமாக உள்ளதாக கூறினார். என்னுடைய பிறப்பின் நோக்கம் வெற்றி அடைவதற்கு வாழ்த்தினார். இப்பொழுது தாங்களோ அனைவரும் என்னை எதிர்பார்ப்பதாக கூறினீர்கள். பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு பயன் உள்ளது கார்த்திகேயா. உன்னாலும் உள்ளது. அதை பூர்த்தி செய்ய வேண்டியது உன் கடமையாகும். நீ உனது மாமாவிடம் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் செல்வதே உனக்கு தெரியாது. இவரிடம் உரையாடுவதற்கு நிறைய இருக்கிறது. கார்த்திகேயா, இதுதான் உனது அத்தை லக்ஷ்மி தேவி. வணங்குகிறேன் லக்ஷ்மி தேவி. மங்களம் உண்டாகட்டும். உன்னை கைலாயத்தில் பார்த்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கார்த்திகேயா. பார்வதி தேவியின் காத்திருப்பிற்கு நானே சாட்சியாக உள்ளேன். நிச்சயமாக தாங்கள் அனைவரும் எனக்காக காத்திருந்தது எனக்கு பெருமைக்குரிய விஷயம்தான். குமாரா, நான் நந்தி. தாயார் என்னை ஈண்டெடுக்க மட்டும்தான் இல்லை, ஆனால் ஒரு புதல்வனைப் போல் என் மீது அன்பு வைத்துள்ளார். நீ வந்து விட்டதால் ஆனந்தம் பிறந்து விட்டது. என்னுடன் வா, எனது நண்பர்களை அறிமுகப்படுத்துகிறேன். பார்ப்பதற்கு விசித்திரமாக தெரிவார்கள், ஆனால் மனதிற்கு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் அளிப்பார்கள். என்னுடன் வா. வா. மகாபலி சும்பன் வாழ்க! மகாபலி சும்பன் வாழ்க!
மகாபலி சும்பன் வாழ்க! மகாபலி சும்பன் வாழ்க! மகாபலி சும்பன் வாழ்க! மகாபலி சும்பன் வாழ்க! மாவீரன் தாரகாசூரன் வாழ்க! மாவீரன் தாரகாசூரன் வாழ்க! மகாபலி நிசும்பன் வாழ்க! மாவீரன் தாரகாசூரன் வாழ்க! தேவர்களின் ஆயுதமாம் அந்த கார்த்திகேயனுக்கான பதில்தான் எனது இந்த அசுர சேனை. சூரபத்மா, இவர்களுடன் நீயும் சென்று அந்த தேவர்களை தாக்கு. அந்த கார்த்திகேயனை கண்டுபிடி. அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ மிகவும் நன்றாக அறிவாய். ஓ! என் மனதிற்கு கார்த்திகேயனை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றவில்லை. இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அவன் இப்பொழுதுதானே கைலாயம் வந்திருக்கிறான். இங்குள்ள சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள, அனைவரின் அறிமுகத்தையும் பெற சிறிது காலம் ஆகும் அல்லவா? சிறிது காலத்தில் அனைத்தும் சரியாகிவிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாம் முன்பே சந்தித்து விட்டோம். ஆனால் நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. நான் தேவேந்திரன் இந்திரன். இவர் மாவீரர் அக்னி தேவர். மிக்க நன்றி. அன்று தாங்கள் வந்து உதவியதற்காக. நன்றி எதற்கு குமரா? தாங்கள் எங்களுக்கு எத்தனையோ உதவி புரிய போகிறீர்கள். தங்களுக்கு உதவி புரிவது எங்களுடைய கடமையாகும். தாங்கள் பிறந்த பயனை அடையும் பொழுது நாங்களும் நிம்மதியாக துயர இயலும். அது என்ன பயன்? அனைவரும் அதை பற்றியே என்னிடம் பேசுகிறார்கள். கூறுங்கள் தேவேந்திரரே, என்னுடைய பயன் என்ன? அனைவரும் என்னை இங்கு வரவேற்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனதில் ஒரு கேள்வி உள்ளது மகாதேவரே. கண்களில் ஆசை உள்ளது. என்னுடைய பயன் என்ன? அனைவரும் கூறுகிறார்களே, அது என்ன காரணம்? முதலில் தாயார் தியாகத்தோடு என்னை கார்த்திகை தேவிகளுக்கு அழைத்து விட்டார். இப்பொழுது நான் இங்கு வந்துள்ளேன். என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? கூறுங்கள். அது என்ன ரகசியம் என்று என்னிடம் கூறுங்கள் மகாதேவரே. திடீர் என்று என்னுடைய முழு வாழ்க்கையும் என்னுடைய அடையாளமும் கூட மாறிப்போய்விட்டது. தங்களின் புதல்வன் என்பது மதிப்பும் மற்றும் கர்வமான விஷயமாகும். ஆனால் என்னை தவிர இங்கிருக்கும் அனைவருமே என்னுடைய ரகசியத்தை பற்றி அறிந்திருக்கிறார்கள். அது என்ன ரகசியம்? என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? உனது பிறவி பயன் மிகவும் உயர்ந்ததென்றாலும் அது கடினமானதாகும். தாரகாசுரனை அழிப்பதே நீ பிறவி பயன் எடுத்ததற்கு மிக முக்கிய காரணமாகும். தாரகாசுரனை அழித்து இப்பிரபஞ்சத்தை காக்க வேண்டும். அப்படி என்றால் என்று அந்த அசுரர்கள் என்னை அழிக்க வந்த பொழுது நான் ஏன் அவர்களை அழிக்கவில்லை? இப்பொழுதும் அவர்கள் என்னை அடியோடு அழிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் உன்னால் மட்டுமே அவனை வதைக்க முடியும். அதற்கான யுக்தியை நீ அறிய வேண்டும்.
வில்லில் இருந்து புறப்படும் அம்பானது எதிரிகளை அழிக்க வல்லதாகும். எதிரிகளை அழிக்க அந்த அம்பின் முனை கூர்மைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான அனுபவ பயிற்சியை நீ மேற்கொண்டாக வேண்டும். தாக்குதலுக்கு உன்னை ஆயத்தம் செய்ய வேண்டும். என் பிறப்பின் நோக்கத்தின் வழியில் நான் செல்லாவிட்டால் அவர்களோடு யுத்தம் செய்ய என்னை தயார்படுத்திக் கொள்ள நான் மறுத்துவிட்டால் நான் பயிற்சியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் தாரகாசுரனை அழிப்பதற்கோ நான் பிறந்த நோக்கத்தை அடையவோ நான் விரும்பவில்லை. வரவேற்பிற்கு நன்றி. மற்றொருவருக்கு நான் ஆயுதமாவதற்கு பதில் கார்த்திகை தேவிகளின் குழந்தையாக வளர்வதிலே நான் விருப்பம் கொண்டுள்ளேன். நெல் கார்த்திகேய, ஒருவரிடம் மறுப்பு கூறும்போது யாரிடம் அந்த மறுப்பை கூறுகிறாய் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவர் உனது தந்தை மட்டுமல்ல, அவர் மகாதேவர் ஆவார். தாய் தந்தையரின் முடிவுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையின் எதிர்காலம், குழந்தையின் வளர்ச்சி. நாங்கள் இருவரும் உன்னை தியாகம் செய்துவிட்டதாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் காரணத்தை நீ அறிந்திருக்க மாட்டாய். ஒரு தாயும் தந்தையும் சுயநலமின்றி தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உழைக்கிறார்கள். சில நேரங்களில் அன்பை பொழிவார்கள், சில நேரம் முக்கிய முடிவெடுப்பார்கள். இத்தனை நேரமாக நீ ஒன்றை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு என்ன நடந்தது? உன்னுடைய நோக்கம் என்ன? உன் தாய் தந்தையர் எதற்காக இத்தனை காலம் உன்னை பிரிந்திருந்தார்கள்? ஆனால் எங்கள் இருவரை பற்றி நீ ஏதேனும் நினைத்தாயா? நான் என்னுடைய வேதனையை பற்றி உன்னிடம் கூறப்போவதில்லை. எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள் என்றும் நான் உன்னிடம் கூறப்போவதில்லை. ஒன்றை புரிந்து கொள், மகாதேவர் என்னுடைய கணவர் ஆவார். அவரை அவமதித்தால் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். ஒருமுறை மகாதேவரை அவமதித்ததற்கு உன் தந்தைக்கு எதிராக வினையாற்றிவிட்டேன். அதுபோல் புதல்வனை பிரிவதும் எனக்கொன்றும் கடினமானது இல்லை. உன்னுடைய எந்த உதவியும் தேவையில்லை. நாங்கள் உன்னை ஆயுதமாக பயன்படுத்தினோம் என்ற எண்ணம் ஒரு நாளும் உனக்கு தோன்ற வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பல வருடங்களாக பிரிந்திருந்தோம். இத்தனை வருடங்கள் உனது உதவி இன்று இத்தனை சங்கடங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். இனியும் அதை செய்வோம். உன் பிறவி பயனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் விட்டுவிடு. ஆனால் நான் உன்னை போன்று சங்கடங்களை கண்டு ஓடி ஒழிய மாட்டேன். இவன் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்ற விரும்பவில்லை. தன்னுடைய தாய்மார்களின் மடியில் விளையாடவே இவன் விரும்புகிறான். நந்தி, இவனை கார்த்திகை உலகத்திலேயே கொண்டு போய்விடு. அங்குதானே இவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அங்கேயே இருக்கட்டும்.